ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுபா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தக்காளி தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, நீங்கள் சாதத்துக்கு கூட செஞ்சு வச்சு சாப்பிட்லாம். செம காம்போவாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ தயவுசெய்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வரட்டும். இது கூடவே நான் ஒரு 6லேருந்து 7 பூண்டு வந்து தட்டி போட்டிருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. ஸோ இதை நல்லா கலரி விட்டுட்டு நான் ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா குட்டி குட்டியாக நுருங்க அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இது கூடவே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி 8 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 8 ஆட் பண்ணியிருக்கேன். அதில் 8ல் 4 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த 8 தக்காளியில் 5 மட்டும் இந்த மாதிரி நுருங்க அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. பேலன்ஸ் அந்த 3 மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுட்டு ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஸோ இப்போ நான் ஜாரில் 3 தக்காளி எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி அரைச்சி இது கூட சேர்த்துக்கோங்க. இதையுமே சேர்த்து நல்லா கலரி விட்டுருங்க. ஸோ இது எல்லாமே ஒரு கொதி வரட்டும், பச்சை வாசம் போகட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலரி விட்டுட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். ஸோ இப்போ நான் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதேமாதிரி தேவைக்கேற்ப மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாமே சேர்த்து கலரி விட்டுக்கலாம். ஸோ நீங்கள் தனி மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம், இல்லை வீட்டில் நீங்கள் எப்போயுமே செய்கிற குழம்பு மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதையுமே சேர்த்து நல்லா கலரி விட்டுருங்க. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சே கலருங்க. ஸோ ஓரளவுக்கு நல்லா இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ இப்போ நான் ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் தக்காளி, வெங்காயம் நல்லா வேகிறதுக்காக க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ அதுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கும். ஸோ ரொம்ப கெட்டியாக நீங்கள் பண்ணாதீங்க, கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும். ஏன்னா அப்போ தான் இட்லி, தோசைக்கு மேலே ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இன்கேஸ் நடுவில் ஃபுல்லாக சுண்டிடுச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மறுபடியும் கொதிக்க வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம தக்காளி தொக்கு ரெடி. நீங்கள் தக்காளி, வெங்காயம் மட்டும் அரிஞ்சு வச்சுட்டா போதும், 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ஸோ இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இது மறக்காமல் உங்களுக்கு சமையல் கற்றுக்கிறவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ், விலாக்ஸ் எல்லாமே வரும். ஸோ இனிமேல் ஃப்யூச்சரில் என்னோட PCOD ப்ரெக்னன்சி ஜேர்னிலாம் அப்டேட் பண்ணலான்னு இருக்கேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.